அப்படி இல்லை இல்லையாம்மா இல்லை பாரம்மான்னு அது சொல்லி நம்பல அண்ணா உனக்கு இப்படித்தான் நான் வந்தா இப்போ இதான் இல்லையாம்மா இதுக்கு பாரமா இந்த 2 கடைக்கே நடக்குது நான் அதை சாப்பிட்டுருக்கேன் பார்த்து வண்டிக்கிறேன் அவன் நம்பல சரி என்ன ஸ்ரீலங்கா கொள்ளையை வந்துச்சுனமா 5000 ரூபா ஸ்டோக் போட்டது 5000 ரூபா டில்லுக்கு வச்சுட்டு காசு வச்சுட்டு போன சேஞ்சு கண்டு வச்சுட்டு போனது எல்லாம் போய் இங்கே வர 5000 ரூபா டில்லுக்கு வச்சதும் இல்லை ஸ்டோக்கு காசும் இல்லை எங்கேன்னு தெரியாது அதுக்கப்புறம் சந்தேகம் வந்து திருப்பி பார்த்தான்னு ஒரு நாளுக்கு 110 ரூபா அடிச்சுதான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே வேலை அப்படி நடக்க இப்ப அதான் சொல்லி 11 சாமான் அடிக்கிறான் அது வேலாரம் செய்யற வேலை என்ன 11 அடிச்சா அந்த அவன் எடுத்து பாக்கெட்டுக்கு வச்சிருவான் ஆனா இங்க சாமான் இருக்கு உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் இருக்கணும் இல்ல பாவம் நான் வேலை செய்யறோம் என்ன 10 சாமான் தான் விற்கிறேன் ஆனா 11 சாமான் உங்களுக்கு நீங்க ஸ்டோக் கூட்டி பார்த்தா எல்லாம் சரியா தானே இருக்கும் ஆனா நான் அந்த 11 ரூபா சாமான் காசு எடுத்து நான் பாக்கெட்டுக்கு வைப்பேன் நான் கல்ல 2 பிடிப்பீங்களா நீங்கள் அன்பான நன்றி இல்லையா என்ன செய்யறது ஆனா அதுக்காக என்ன மாதிரி நல்ல மனுஷன் இருக்கிறான் 1 ரூபா காசு இருக்க எனக்கு கஸ்டமர் முக்கியம் நான் பிடிச்சி பேச்சு போட்டு வாங்கிடுவேன் எனக்கு முதலாளி வந்து சால் பண்ண எனக்கு எனக்கு காலை வகை பீஸ்ஃபுல்லா வேலை செய்ய விடணும் வந்து சல்லண்டாண்டா நன்றி வணக்கம் கலட்டி அதையே கலட்டி போட்டு நான் கடையை விட்டு வலிக்கிட்டுருவேன் நான் வந்து அப்படி இல்லையா நான் அப்படி இல்ல 2 பேர் வேலை என்ன எனக்கு தெரியும் நான் போன நாளுக்கு அவங்களுக்குள்ள இவரை விடக்கூடாது ஏன்னா முதலாளி என்னோட ஃப்ரெண்ட் அவர் முதலாளி இல்ல என்னண்டா இவர் வந்து ஓடி அண்ணன் நான் என்ன குறிப்பிட்ட டைமுக்கு அதாவது நாஞ்சிரா கடைக்குன்னா 10 மணிக்கு 11 கடை துறப்பேன் என்ன 5 மணிக்குள்ள டில்லுக்குள்ள வந்து 400 பவுண்ட் இருக்கும் டில்லுக்கு மட்டும் காசு மட்டும் 400 பவுண்ட் அதை விட ஊபர் ஜாஸ்தி நடந்திருக்கு நான் வந்தோட டிரைவரை சாப்பாடை கொடுத்து வெளியே அனுப்பி விட்டேன் நிக்க ஒரு டிரைவர் ஏன்னா டெலிவரி எனக்கு முக்கியம் டெலிவரி ஒரு கஸ்டமர் ஆனா இவங்களை என்ன செய்யறது மற்றவங்க என்ன செய்யறது டெலிவரி டிரைவர் அவனும் பாவம் ஐயா அவனுக்கு 10 ரூபா 3 ரூபா கிடைக்கும் ஒரு டெலிவரிக்கு ஊபரில் இருந்து வர்றவனுக்கு ஜாஸ்தியில தான் கூட 5 ரூபா ஊபரில் வரவனுக்கு 3 ரூபா 2 தான் கிடைக்கும் ஒரு ஆர்டர் இருக்கு அவன் வந்து நிக்க பாவம் அவங்க வந்து நிக்க அப்பதான் சிப்ஸா இறக்கணும் ஏன்னா முதலாளி சொன்னவர் அவன் என்னண்டா ஒரு சூடாக்கி ரெடியா கொடுக்க சொல்லி உங்களை பைத்தியக்கிற முட்டலாறு இருப்பான் அவன் இத்தனை மணிக்கு டிரைவர் வந்து அலர்ட் காட்டுது ஊபர் அலர்ட் காட்டி கொண்டே இருக்கும் அந்த ஆப்ல இதுல வந்து டிரைவர் வந்து அலர்ட் சொல்லி வந்த உடனே சாப்பாடு கூட அப்ப உனக்கு ஸ்கோர் வரும் கடைக்கு அப்ப ஊபர் உனக்கு டெலிவரி ஓடுற கணக்கா தந்து கொண்டு இருக்கு இதை விடாங்கிற செவட்டு முதலாளிமை பேசுறது மன்னிச்சு கொள்ளுங்க இல்லைன்னு சொல்லி சிலரை சொல்றோம் வந்து அப்ப அந்த பழுதாகிற முழுக்க அந்த முதலாளி மாதிரி ஃப்ரெஷ் ஆகும் நானும் ஊபர் டிரைவர் நான் சாப்பாடை கொண்டு வரேன் நான் மலைக்குள்ள குளிர்க்கா கொண்டு வரேன் சாப்பாடை வந்து நீங்க சூடா தாரீங்க ஆமா நீங்க சூடா தாரீங்க நான் குளிரா கொண்டு வைக்க என்ன செய்வீங்க நான் ரோட்ல விழுத்திட்டு போவேன் கண்ணுக்கு முன்னால பீன்ஸை விழுத்தி போட தூக்கி அதுக்கு வச்சுட்டு போறேன் ஊபர் டிரைவர் காரன் நான் கூப்பிடிஞ்ச சாப்பாடு தூக்கி வரைக்கும் புது சாப்பாடை கொடுத்து விட்டது அது அப்படித்தான் பேப்பர் பேக்ல கொடுக்குறேன் ஷாப்பிங் பேக்ல வச்சு ஷாப்பிங் பேக் இருக்கு அதுக்கு வச்சு முதல்ல சொன்ன பேப்பர் பேக்ல அடே மழை பெய்யுது வழியில குளிர் அவனுக்கு நடுங்கி வாரான் மோட்டர் சைக்கிள் போறான் சைக்கிள்ல போறான் ஒரு ஷாப்பிங் பேக்ல பேப்பர் பேக் வச்சு கொடுத்து விடான் உங்க ஹீட் பேக் இல்ல இங்க அப்படி இல்ல இங்க பேப்பர் பேக் தானே கொடுத்துறாங்க ஷாப்பிங் பேக் வந்து பேப்பர் பேக்ல நீங்க போட்டாலும் அவர் பாக்ஸ் ஒன்று அடிச்சு வச்சுப்பாங்க அந்த குளிர் அது சரியான அது எல்லா இடத்துல மோட்டர் சைக்கிள் படியலான்னு கார் படியல கார் எல்லாத்துலயும் தூக்கிட்டு ஓடுவானா பேப்பர் பேக் கிழிஞ்சு போடும் அப்ப முதலாளி மாதிரி யோசிக்கணும் எனக்கு கஸ்டமர் வந்துக்கிறான் இவ்வளவு சாமானுக்கு எடுத்திருக்கான் பில கூட எடுத்திருக்கான் நான் பேப்பர் பேக் ஷாப்பிங் பேக்ல வச்சு வழியா கட்டி கொடுத்து விடும் அது செய்யறேன் இல்ல ஆனா அது சட்டம் படம் கொடுக்கணும் இப்ப இங்க அது பிளாஸ்டிக் நீங்க பாவிக்கலாம் சட்டம் படம் கொடுக்காத உங்களுக்கு நீங்க கடையாண்டானா உங்களோட கடை பிசினஸ் முக்கியம் ஒரு கஸ்டமர் பிளாஸ்டிக் பாவிக்கலாம்னா என்ன செய்யறது அந்த ஷாப்பிங் பேக் கடையில இருக்குன்னு ரெஸ்டாரன்ட்ல சரி பெரிய கடையில வேற ரீசைக்கிள் ஷாப்பிங் பேக் வந்து வேற என்ன அதாவது விலை என்ன எல்லாத்தையும் தானே வாப்பான் முதலாளி என்னன்னா ஒரு ஷாப்பிங் பேக் உங்களுக்கு என்ன விலை வருது 6 ரூபா 50 போறான் 10 ரூபா போறான் எத்தனை வருது அதுக்கு 100 வருது 110 உங்களுக்கு நேர கடைக்கு போனீங்கன்னா ஒரு நிமிஷம் நேர கடைக்கு போனீங்கன்னா ஒரு சிக்கன் பர்கர் வந்து நேர போனீங்கன்னா 3 ரூபாய்க்கு போடுவீங்க ஆனா ஒன்னும் இல்ல 5 ரூபா போச்சோம் அது 250 ஊபருக்கு உங்களுக்கு வராது அது இல்ல என்ன ஒரு ஊபருக்கு அது எக்ஸ்ட்ரா காசு அதுக்கு எங்களுக்கு வர்ற காசு எங்களுக்கு 350 நீங்க வந்து வாங்கினாலும் 350 அதான் 550 550 250 ஆறு போகுது அதுல பேக்க கொடுக்கணும் ஊபர் கார்டு அப்படி இல்ல எங்கட இதான பிள்ளையான சிந்தனை இதான என்னன்னா முதலாளி மாதிரி என்னண்டா
இப்ப நான் கடைக்காரன் சொன்னா நான் முதல் நீங்க டிரைவரான வேலை செஞ்சு பார்க்கணும். ஊபர் ரைட் சொன்னா நீங்க இல்லைன்னா குளிருக்குள்ள போய் நின்று பாருங்கன்னா கை குத்துமான நான் செய்த தெரியும் அந்த வழி தெரியும் எவ்வளவு கஷ்டம் தெரியும். மழை வந்துடும்னா நினைஞ்சிருமான்னு காத்துல போய்க்கல பேக் சிலவுல துறந்துச்சுன்னு சொன்னாங்க தெரியாது. பேக் துறந்துரு சிலவுல துறந்தா குளிருக்குல சாப்பாடு எல்லாம் குளிரா வந்துடும். அங்க போல திட்டி இதை பாடும். அப்ப முதலாளி நீ என்ன செய்யணும்? கடைக்கார முதலாளி என்ன செய்யணும்? பாடிபா பேப்பர் பேக்க உள்ளுக்க வச்சு பாடியா சூடாகாம உடனே கட்டி கொடுத்துடணும் பாதுகாப்பா. டிரைவர் கொண்டு வந்தானே பாடிவா அவன் அவசரத்தில் பசியில வருவான். அதை இங்க வந்து மினக்கெடுத்துறது. ஒரு டிரைவர் வந்தானா குறைஞ்சதுன்னா 15 நிமிஷம் மஞ்சள் மிளகெடுத்து வாங்க. இதுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு நிற்பான் டிரைவர் வந்ததுக்கு. எல்லா இதுக்கும் அப்படி இல்ல. பிசினஸ் சயின்ஸ் வரைக்கும் போங்க. நான் சயின்ஸ் வரைக்கும் போன உடனே சாமான் இருக்க மாட்டாங்க. ஆவில 2 நிமிஷம் தெரியல அவ்வளவுதான். அதுக்கு மேல மிளகட மாட்டேன். அங்க அல்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருவான் சாமான் சயின்ஸ் வரை. அதே மாதிரி டெஸ்ட்கோக்கு போனீங்களா லண்டன்ல அங்க ரெடியா இருக்கும் சாமான். மற்ற கடையில போங்க ரெடியா இருக்கும். எங்கட ஏசி நாங்க கடமடியை போனா தான் பஜ்ஜி இழுக்கிறது. இத்தாலியன் பிச்சா கடைக்கு போங்க அந்த டைமுக்கு அந்த சாப்பாடு பிச்சா அங்க ரெடியா வச்சிருப்பான். குறைஞ்சா 2 நிமிஷம் நிற்கும். நான் டிலே பண்ணேன் ஒரு கோக் ஃப்ரீயா தருவேன் நான் குடிச்சிட்டு போகணும். ஏன்னா டிரைவரை கூல் படுத்துறான். ஏன்னா அவரு சாமான் விலை வந்து 22 ரூபா ஒரு பிச்சா அந்த விலை. அப்ப நான் வந்து வடிவா கூட கஷ்டம் கூட போனடா நான் அவனுக்கு அந்த கொள்முதல் வந்து 30 ரூபா முடியும் 30 சென்ட் தான் முடியுது ஒரு கோக்குக்கு. இதை அவனுக்கு பிசினஸ் ரிஸ்கா வச்சுக்கிறான் வெள்ளக்காரன். சரி இப்ப நீங்க வரைக்க இப்ப நான் கேட்கிறேன் 6 டன் நான் திருப்பி விட்டால் யாருக்கு நட்டம்? எங்களுக்கு வந்து நான் சாப்பாட்டை விடுறேன். நான் திருப்பி வாங்க மாட்டேன். நான் எங்களுக்கு டெலிவரி பண்ற மாட்டேன் தான் வேலை. உங்களை பிள்ளையா நீங்க டெலிவரி நான் இப்ப ரிவ்யூஸ் பண்ணா நீங்க என்ன செய்வீங்க? திருப்பி கூட கடை தான் கொடுக்கணும். நான் கொண்டு போனேன் கடைக்கு. எனக்கு நான் ஊபர் ரைட்டுக்கு டிரைவர் நான் யாருக்கு கஸ்டமருக்கு சாப்பாடு டெலிவரி பண்ற மட்டும் தான் எந்த வேலை. நான் திருப்பி கொண்டு வந்தா நான் சாப்பிட மாட்டேன். அது சாப்பாடு நீங்க அடிச்சு ரிவன் பண்ணுங்க. அல்ல ஊபர் ரைட்டுக்கு அடிச்சு ஊபர் உங்களுக்கு புது சாப்பாடு தரும். அதுதான் சொல்றேன். கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பண்ணி விடுவான் மணிய. மணி ரிவன் கம்ப்ளைண்ட் பண்ணினா நட்டம் யாருக்குன்னு தான் கேட்கிறேன். முதலாளி நட்டமா ஊபர் ரைட்டுக்கு நட்டமா? இப்ப உங்களோட கடையில வந்து 10 கஸ்டமர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பேட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஓடுற குறைச்சி விட்டுருவான். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன செய்வான்னு சொன்னா உங்கள்ட்ட காசை வேற மாதிரி கூட்டி விட்டுருவான். வேற மாதிரி எடுத்து விட்டுருவான். அவங்களுக்கு பெரிய நட்டமண்டே இல்ல சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு இதுதானே அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமே இதுதானே. அவங்களுக்கு ₹1 உண்மையான லண்டன்ல இருந்து அந்த ரெஸ்டாரண்ட் வழியா ஓபலேஷன் சொல்லுவாங்க. பலசரக்கு கடை மளிகை கடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு போனா ஈஸியா போன டக்குனு சாமான் தந்து விடுவாங்க. ஆனா எங்கட ரெஸ்டாரண்ட் வழியா போனீங்கடா ஐயோ மனுஷன் படுற பாடு இருக்குல்ல. அங்க முள்ளுக்கு நிக்கிறவன் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. எவடியா கிடைக்க மாட்டேன். என்னைய மாதிரி தான் ஒரு கம்மிங் கோயிங் தான். அது என்னொன்று தெரியுமா உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தமிழ் ரெஸ்டாரண்ட் முழுக்க நீங்க சாப்பிட்ற மிளகர்ல இருந்து முழுக்க வாடினதான் டேட் முடிஞ்ச சாமான் தான் தருவாங்க. ஐயோ அதை அதுல பேச விரும்பல. அர்ச்சனாவோட மோசம் வந்துடும். இப்ப நான் கதை கவலை நான் உன்னை போட்டு விட்டுட்டேன். இங்க அந்த ஒக் இருக்கு தானே நீங்க என்ன சொல்ற புஃபேன்றுவாங்களே புஃபெட் இருக்கு தானே சைனீஸ் இந்த புஃபெட்டுகள் எல்லாம் எல்லாம் அப்படிதான். அங்க வந்து நிப்பாங்க கியூல டேட் முடிகிற முழுக்க வாண்டு போயிடுவாங்க. நான் பழகினேன். நான் வந்து என்னன்னா இந்த ரோட்டு பழகிறதுக்காக ரோட்டு தெரிகிறதுக்காக போயிடனே இதை ஓடினான். கொஞ்ச நாள் ஓடினான் ரோட்டு பழகிறதுக்காக. நாளைக்கு நான் ஒரு கடை போட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும் வந்து போனா என்ன கஸ்டமர் என்ன சொல்லிடுவான்னு எங்கிட்ட அப்படி யோசிக்கிறீங்களே என்ன அவன் கடைக்கு கவரா போட்டு போயிட்டு அதுக்கு 90% முதலே அப்படிதான். 10% முதலே நல்லது. 90% அப்படிதான் இருக்கணும். வெளியில வர மாட்டணும். அவன் அம்மணி மாதிரி கோச்சலும் நான் ஒரு கோவத்துல சொல்றேன் உங்களுக்கு. நான் பட்ட வழியில சொல்றேன் அம்மணி மாதிரி புருஷங்காரன் கூட முதலாளி புருஷங்காரன் போல விட்டா மனைவி மாதிரி நீங்களா திருத்தவன் பாவமே. காலம் 10 மணிக்கு வாரானே கடை 11 துறக்குறானே 11 மணி 20 மட்டும் நிக்கிறானே அவனு மனுஷன் தானே. நோவும் தானே அவனுக்கு உடம்பு நோவும் தானே. சம்பளம் வாங்குற அப்ப நீ வந்து செய்யுமா பொண்டாட்டி புருஷனும் வந்து செய்ய கடையை நடத்துவா. நீங்க இப்படி எல்லாம் 7 நாளும் வேலை செய்யறேன். அதுக்கும் 7 நாளும் கடையை கட்டிப்பிடிச்சுருக்கான்னு ஒரு நாள் லீவ் எடுத்து அண்ணன் நான் நேர கேட்கிறேன். நான் நேர சொல்றேன். நான் முதலாளி சொல்லுவேன் நான் முதலாளி கட்ட சொல்லுவேன். அப்ப கமரா பாக்குற நேரத்துக்கு முதலாளி நான் நேர சொல்லிக்கிறேன். கமரா பாக்குறதுக்கு நீங்க வந்து வேலை செய்யுங்க. உங்களை சம்பளமும் மிச்சம். நீங்கள கடைங்க சேல் பண்ணுவீங்க வாங்க. நாம இப்படி கேட்கக்கூடாது. அப்ப கை போன வைங்க. நான் யார் எந்த கொம்பனை இருந்தாலும் உன்னை பேசி விட்டோம் பிடிச்சது
தொழிலாளிக்கு நாங்கள் வேற வெள்ளக்கார ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறோம்னா என்ன மரியாதை நான் அவங்கள என்ன நான் அடிச்சு கொண்டிருக்கிறேன் குக் அடிச்சு கொண்டிருக்கிறேன் களைச்சு போனேன் முதலாளி நான் மகன் வந்திருக்கிறேன் முதலாளி நான் மகன் வந்திருக்கிறேன் கடை வந்து நிற்கிறார் சும்மா கடைக்கு விசிட் பண்ண வந்தோம் ஆட்டின செவ்வாய்க்கிழமை பறாக்குது பக்கெட்டா பறாக்குது வந்து நின்றவர் அவர் என்ன பார்த்துட்டு ஒரு பெரிய லார்ஜ் கோக்கு ஒன்று அடிச்சு பாப்கார்ன் ஒன்று எடுத்து சாப்பிடுறது வந்துட்டு போறேன் நின்று சாப்பிட்டுட்டு குக் பண்றான்ற ஒரு முதலாளி வெள்ளக்காரனுக்கு இறக்கம் அந்த மேனேஜருக்கு மேல அங்க வேலை செய்யற தமிழாக்களுக்கும் இல்லை தமிழாக்களும் வேற மேனேஜர் அப்படிதான் அப்ப என்னன்னா முதல்ல தொழிலாளி கஷ்டப்பட்ட போனா மதிக்க பழகு அவன் பாவம் பசியான்னு சொன்னா பிரேக் ஒரு 5 நிமிஷம் விடு அவனை விடுற போட்டு கசக்கி புளிகிறது நான் அன்னை உங்களுக்கு சொன்னேன் நான் வேலை முதலாளி எப்படி நாங்களே அப்படி வேலை நாங்கள் அப்படி இருக்கு சில பேர் வைக்கிறோம் சில பேர் இல்ல அது ஒண்ணும் செய்யலாம் பிள்ளையாண்டா நான் பேசி போடுவேன் நானக்கா நிக்க மாட்டேன் நான் சொல்லி பார்ப்பேன் முதல் சொல்லுவேன் அண்ணன் இப்படின்னு சொல்லுவான் திருப்பாரு ரப்பா கழிச்சுப்பான் இல்ல அவர் தம்பி நீங்க வேலை வந்தா வேலை செஞ்சுட்டு போவாங்க சரி இன்னொரு முதலாளி பரவாயில்ல ஒரு தடவை போனேன் கடை தரப்புல வந்து போறேன் இந்த ஃப்ரெண்ட் தான் போறேன் அங்க சரின்னுட்டு போய் போனேன் கடை தரப்புக்குள்ள ரைட்டுன்னு போறேன் நான் இந்த சிக்கன் கடை சூரை துறைச்சி விடுறேன் ஐயா எல்லாம் துறைச்சி மருந்தம் துறைச்சி முடிஞ்ச அப்புறம் அடுத்தவொன்னு அவர் அங்க முன்னுக்கு நிற்கிறாரா பாக்குறாரா வேண்டாம் திருப்ப மற்ற துடைக்கிறார் அட இப்பதான் நான் துறைச்சினாங்க சுவர் திருப்பி மற்ற ஸ்டாப் வந்து துறைச்சின்னு போறேன் கேக்குறேன் நீங்க அப்படி போய் நீங்க புது சொல்லிக்க பழகா வேலையோன்னு சொல்லலாம் சும்மா அப்படி எல்லாம் சீனா போ அப்படி போட்டு காட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்ல அது என்னண்டான இப்ப என்னண்டா முதலாளி பார்த்தோம் நிக்கிறாரு அவன் எனக்கு வந்தது கோவம் என்ன வச்சு கார்தான் கிளிப்பண்டா அவருக்கு வச்சு நான் இஸ்டாப்புக்கு முன்னால ஒரே ஒரு முதலாளி சொன்னா தம்பி என்ன தனிப்பட்ட ரீதியில பேசப்பா ஆனா இஸ்டாப்புக்கு முன்னால என்ன பேசி விட்டுறாங்க ஐயா எது இருந்தாலும் என்னென்ன இதான் சொன்ன எங்கண்ட மனதும் நாங்கள் என்னது எப்படி டெடிக்கேட்டா இருக்கிறோமோ அது மட்டும்தான் சக்சஸ் ஆகும் அண்ணன் நாங்க நேர்மையா இருப்போம் அண்ணன் ஆனா நான் எனக்கு தேவைன்னா எனக்கு கடைக்கு போனாங்கன்னா எனக்கு தேவை கஷ்டம் தான் ஆனா எனக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் கூட சாப்பிட விட மாட்டாங்களே நின்றுலாம் சாப்பிடுறாங்க பாய்க்கா நீங்க சொன்ன மாட்டீங்க நீ ஒரு நாளைக்கு வந்தா பாருங்க உன வீட்டை வந்தா நான் சாப்பிட்ற வேகத்தை பாருங்க நீங்களே வாயில கையா வைப்பீங்க பழகி போச்சு நான் அவ்வளவு வேகமா சாப்பிட்டு நான் தங்கச்சி தங்கச்சி பேசி சாப்பிடுவாங்களே பயம் அப்படி இல்ல சொல்றது எல்லாமே உண்மைதான் பழகி போச்சு அவ்வளவு பழகி போச்சு அவ்வளவு அப்படி இருக்குமே நாங்களும் அப்படிதான் நிம்மதியா சாப்பிட கூடல கடையில அப்படி எல்லாம் இருக்கேன் 1 மணிக்கு சாப்பாடு சூடாக்கி போட்டு சாப்பிடுவோம் பார்த்தா இந்த குளிருக்கு 1 நிமிஷத்துல ஆறிடும் சாப்பாடு அப்பதான் பாருங்கள் பாசல தான் இதான் வெளிநாடு இல்ல ஊர்லயும் அப்படித்தான் அப்ப தொடங்கி அப்பவும் அப்படித்தான் எல்லாரும் அப்படி எண்ணம் இல்ல எல்லாரும் சரி எண்ணம் இல்ல எல்லாரும் பிள்ளை எண்ணம் இல்ல தமிழாக்கள் 10 ரூபாக்கள் இப்படித்தான் பண்ணல 2 நேரம் வேலை செய்யற ஒரு ஆக்களை 2 நேரம் வேலை செய்யற அதாவது 12 இப்படி 8 மணிக்கு போய் இரவு 12 மணிக்கு தான் வணக்கம் பாரதி வாங்க மேல வணக்கம் ஆனா அதுல 2 அதாவது 3000 யூரோ உழைக்கலாம் அவன் அந்த டைம் கணக்கு இந்த நாட்டுக்கு இப்ப தமிழ் கடையில இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப எந்த கடையில சில டேட் முடியுதுன்னா நிறைய வர்ற கிளியோண்ட இந்த நாளைக்கு முடியுது கொண்டு கொடுத்து விடுவார் ஆனா இதே நாங்க வேலை சேஞ்சுரி டெக்ஸோ மாதிரி கடையில கடைசி வரையும் கொடுக்க விட மாட்டாங்க வட்டி போட்டு ஜவல் ஊத்த சொல்லுவாங்க ஏனென்றால் அது பேர் ஜனம் வந்து வாங்காதுன்றாங்க அப்ப அதான் அவன்கிட்ட போயிது நான் அதை வீணாக்க கூடாதுன்னு நான் கொடுக்குறேன் அது எந்த இது இங்க நான் 30 மினிட்ஸ் பிரேக் பே பண்ணி கொடுக்குறாராம் ஸ்டாஃப் லண்டன்ல அப்படி இல்ல லண்டன்ல அப்படி இல்ல லண்டன்ல வந்தோடனே இங்க வந்து கடையில் நீங்க போனீங்கண்டா அதாவது சிக்கன் கடைக்கு போனீங்கண்டா பலசர கடைக்கு போனாலும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரேக் கழிக்கிறே இல்லையா அது இங்க சட்டம் இருக்கன்னா 12 மணித்தேலம் வேலை செய்தீங்கன்னா லண்டன்ல உங்களுக்கு பிரேக் இல்லையா எடுக்கக்கூடாது அது லோ இருக்கு இங்க எங்களுக்கு அப்படி இல்லை 8 மணித்தியால வேலைக்கு 8 மணித்தியால வேலைக்கு 1 மணித்தியாலம் இருக்கு பிரேக் அது எப்படின்னா உங்களுக்கு 9 மணித்தியாலமா இங்க லண்டன்ல இல்லையா லண்டன்ல ஒரு கடையிலும் இல்ல சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருக்குது மற்ற கேஎஃப்சி மெக்டானல்ஸ்ல இருக்குன்னா தமிழ் கடை இருக்குல்ல அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னா இப்ப உங்களுக்கு அவர்ஸ் சொன்னா நீங்க 8 மணித்தியாலத்திலே போயிடுவாங்க ஆனா அது மாதிரி நமக்கு 1 மணித்தியாலம் சாப்பாடு டைம் டைம் டேபிள் போட்டால் 9 மணித்தியாலம் ஆகும் அவன் அந்த 8 மணித்தியாலத்துக்குள்ளேயே நின்று சாப்பிட்டா பரவாயில்ல 1 மணித்தியாலம் லாபம் போயிடுவான் அதான் பிரச்சனை
இல்லைன்னா இப்ப நான் இப்ப காலமா 10 மணில இருந்து 5 மணி மட்டும் வேலைன்னா உனக்கு 6 மணி மட்டும் வேலை, மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி மட்டும் உனக்கு பவர் டைம்டா அவன் நிக்க மாட்டான். அவனை எனக்கு 1 மணி தேவை தேவையில்லைன்னா அதை நான் பாக்குறேன்னோட அவன் இந்த வேலை டைம்லயே அவன் சாப்பிட்டு போயிடுவான். இந்த பங்கு சந்தைக்கு மட்டும் பரட் நான் சொல்றேன் தானே, கொஞ்சம் அப்புறம் பார்த்து வச்சுக்கிறேன். சிக்கன் கடைக்காரன் மோபிலைசிங்காரன் மாவனே, நான் தோக்கணும் மட்டும் நேருங்கோ. அந்த பங்கு சந்தைக்கா மட்டும் நான் ஒரு நாளைக்கு 2500 பவுண்டு நான் உழைப்பேன்னு சொன்னா அடிச்சு சொல்றேன். கொஞ்சம் பேர் சிக்கன் கடைக்கு நான் வந்து அடிப்பேன். நான் கடை அடிச்சு போட்டு நான் மலிவு விலையில போட்டு விற்பேன். நான் சனத்துக்கு ஃப்ரீ சாப்பாடு கொடுப்பேன். ஃப்ரீயா கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, 75,000 பவுண்ட் ஒரு சிக்கன் கடைக்கு அடிக்க வருதுன்றான 10,000 பவுண்டை கொண்டு போட்டுருவேன் பங்கு சந்தைக்கு. அது மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி எனக்கு அந்த ஒரு கிழமைக்குரிய சம்பளம் வந்துண்டா அது 70% மலிவு தள்ளுபடி. புரியா சாப்பிட்டு போங்க சார், போங்க. காலி பண்ற முடிவுல இருக்கிறேன். அவ்வளவு காண்டில இருக்கிறேன். ஆனா நீங்க அப்படி ஒருக்கா ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அந்த டேட்டுக்கு மட்டும் தான் ஜனம் மற்றும் அப்படி இல்ல இல்லன்னா என்னன்னா நான் தான் சொன்னேன் 10,000 போட்டுறேன்டா. நான் எந்த கம்பெனி அடிப்படையில் வட்டி குட்டி அப்படி பாத்தீங்கன்னா 10,000 போட்டுறேன்டா. அதே ஒரு வருஷத்துல அந்த கடைக்குரிய 75,000 பவுண்டை நான் எடுத்துருவேன். எந்த கணக்கு சரியாண்டா. இப்ப அந்த ஒரு வருஷத்துல கடை ஃப்ரீ, அதுக்கப்புறம் அதே சாப்பாடை ஃப்ரீயா கொடு. இப்ப என்ன நான் ஒரு சிக்கன் கடையை பற்றி சொல்றேன். நான் சிக்கன் எல்லாம் வேலை செய்த கூட ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கோழி உங்களை அண்டை சொன்னா சொல்லணும், ஒரு கோழி நான் வெளிப்படையா சொல்றேன் மக்களே, ஒரு கோழி எடுத்தீங்கன்னா 2 செட்டை வரும். அந்த 2 செட்டை பட்டி நீங்கண்டா அந்த ஃபிலட்னு சொல்லுவாங்க, சிக்கன் பர்கர் சொல்லுவாங்க. அதை பட்டி நீங்கண்டா 2 செட்டைகளை 2 சிக்கன் பர்கர் எடுக்கலாம். அதை விட நெஞ்சு பகுதிகளை அதை 2 பட்டிக்க 2 சிக்கன் பர்கர் வரும். அப்ப 4 சிக்கன் பர்கர் வந்துடும். ஒரு சிக்கன் பர்கர் வந்து 3 ரூபா. சரியா? இப்ப விலை விட்டுட்டாங்க இருக்காது. அப்ப 4 சிக்கன் பர்கரும் 12 ரூபா வரும். அப்படி பாத்தீங்கடா அந்த கோழியின் விலை வந்து 3 ரூபாய் வருது. ஒரு கோழியின் விலை வந்து 3 ரூபா முடிதாகும்.